உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல ஒன்ன வெட்டணும்டா. எங்க புள்ள மனசை கெடுத்து எங்க குடும்பத்தையே சந்திச்சிருக்க வச்சதுக்கு உன்னை இங்கேயே வெட்டி பலி பண்ணுண்டா. யோ ஆம்பளையா இருந்தா வந்து வெட்டியா ஏன் தலை சாயறதுக்கு முன்னாடி இங்க 10 தலை ஊர்ல பாக்குறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க கிட்டே வந்து சவாலா விடுற. இந்த ஊரை தாண்டி உன் போன கூட போகாது பாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேளுங்களேன். ஏய், என்னடி ஆச்சு? எங்க போயிருந்த? ஏங்க அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அது எங்களுக்கே தெரியுமாடா. அந்த பொண்ணு கூட பேசி பேசி அவ மனசை கெடுத்துல கூட்டிட்டு போயிருக்க நீயே. அந்த மாதிரிலாம் எதுவும் போதும். இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீங்களே என்ன பெத்தீங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேசிப்பாங்க. நீங்களாம் போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற ஓட்டைய முதல்ல அடைங்க. அடுத்தவங்க வீட்டுல எப்படா என்ன நடக்கும்னு வாங்கி தூக்கிட்டு வந்துருவீங்க எல்லாரும். எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்கப்பா. என்னதான் கேட்க சொல்ற நீ? என்ன கேட்க சொல்ற நீ? சொல்லு. ஊரே காரி துப்பிட்டு நிக்குது. இப்ப வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கியா நீ? தாரு, உன்னை கேட்டுதானே மாப்பிள்ள பார்த்தேன். உன்னை கேட்டுதான் நாள் குறிச்சேன். உனக்கு இவனதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா எங்கிட்டாவது போய் நாசமா பொண்ணு கட்டி வச்சிருப்பேன்ல. உன்ன ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க சும்மா கை நீட்டிட்டே இருக்கீங்க? இல்லதா பாரதி, உனக்கு தெரியாது. இவ பிறந்த 3வது மாசம் மூளைக்காய்ச்சல் வந்து சாவ கிடந்தா. மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில கூட இவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இவளை கூட்டிட்டு போய் மெட்ராஸ் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு அங்கேயும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் குணப்படுத்தி கொண்டு வந்து வச்சா. ஏதா பாரதி, 2 வயசு வரைக்கும் இவ கால் தரையில படக்கூடாதுன்னு என் மார்ல போட்டு வளர்த்தேன். இப்படி அரும்பாடுபட்டு வளர்த்த இவ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா? ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு எனக்கு எந்த யாரு உன்னை யாரு எவருன்னே எனக்கு தெரியாது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை வெட்டிட்டு தான் பேசுவேன். பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காதனால உங்கள்ட்ட நின்று பேசிட்டு வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு வையி, உன் தலை இந்நேரம் வைகை ஆத்துல மிதந்துட்டு இருக்குண்டா. ஏ தாய், உனக்கு என்ன குறை வச்ச? இல்ல நீ கேட்டு நல்லா செய்யாம இருந்திருக்கானா? மதுரையில போய் பெரிய காலேஜ் தான் படிப்பேன்னு சொன்ன. டிராக்டர் எடுத்து உன்னை படிக்க வச்சல. 4 எடுத்து படிச்சா நல்லது கெட்டது தெரியும்னு காலேஜ் அனுப்பி படிக்க வச்சா. நீ என்னடானா இவனை இழுத்துட்டு வந்து நிக்கிற. ஆமா, நான் இவர்தான் லவ் பண்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.